ஜான் வெஸ்லி என்கிற அந்த தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில உள்ளதான ஒரு பாடம். அவருக்குள்ள இந்த விதைக்கிறத பற்றி அவர் கற்றுக்கொண்டார். அப்போ அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன தீர்மானம்? அவருடைய வருமானம், நான் நிறைய எனக்கு அத்தியாவசியமான செலவு போக மிச்ச எல்லாத்தையுமே தேவனுடைய பணிக்காக என்ன செய்வேன், கொடுப்பேன்னு அவர் தீர்மானம் பண்றார். அப்படி தீர்மானம் பண்ணும்போது அவருக்கு வருமானம் எவ்வளவுன்னா 30 பவுண்டு, இங்கிலாந்து நாட்டு பணத்தின்படி 30 பவுண்டு அவருடைய வருமானம். தன்னுடைய மிக அத்தியாவசியமான செலவுகள் எல்லாம் கணக்கு போட்டு பார்க்கிறார். பால், சாப்பாடு, குடியிருக்கிறதுக்கு இடம், போக்குவரத்து, இப்படி அத்தியாவசியமானது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா இவருக்கு மாசத்துக்கு தேவை எவ்வளவு? 28 பவுண்டு தேவை. அப்போ 28 பவுண்டை செலவழிச்சிட்டு மிச்சம் 2 பவுண்டை யாருக்கு கொடுக்கிறார்? கர்த்தருக்கு கொடுக்கிறார். 2வது வருஷத்துல அவருடைய வருமானம் எவ்வளவா மாறுது? 60 பவுண்டா மாறுது. இப்பயும் அவருடைய செலவுல மாற்றம் இல்ல. 28 பவுண்டை மட்டும் எடுத்துட்டு மிச்சம் 32 பவுண்டை தேவனுடைய குறிப்பிட்ட ஒரு வருஷத்துல அவர் 1400 பவுண்டு வருமானம் வருது மாசத்துக்கு. இப்போ தான் அவருடைய மாத செலவு 28ல இருந்து எவ்வளவா கூடுச்சு? 30 கூடுது. 30 மட்டும் எடுத்துட்டு மிச்சம் 1370 பவுண்ட தேவனுடைய ஊழியத்துக்காக கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி நான் இருக்க முடியுமான்னா ஒரு கேள்விதான். ஆனால் முயற்சி செய்யலாம். ஆமென் சொல்லலாமா? ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்றார், உன்னுடைய வருமானம் கூடுறது உன்னுடைய வசதியை கூட்டுறதுக்காக இல்லை, நீ கொடுக்கிற அளவை கூட்டுறதுக்காகன்னு சொல்றார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா?